யோகி ஜெகநாத் அவர்களை அழைப்போமா? வணக்கம். என்னை நாங்கள் வருவோம்னு உங்களுக்கு தெரியும்ல, போஸ்டரில் எங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஐடியா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் எனக்கு ஸ்டாண்டப் காமெடி ரொம்ப கடுப்பான விஷயம். ஏன்னா எவன் வருவானே தெரியாது. ஒவ்வொரு தடவையும் நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், வித்தியாசமாக ஒரு குரூப் வந்து உட்காராங்க சார். நான்லாம் ஒரு தடவை வந்து இந்த ட்ரெண்டிங்காக இருக்கணும், இந்த பெங்களூர் வைப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளர்ட்டிங், செக்ஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், ஒன் நைட் ஸ்டாண்டு அப்படி எடுத்து ஷோக்கு போனால் அங்கே இருந்த மினிமம் ஏஜ் 62 சார். எனக்கு என்ன ஜோக் சொல்கிறேன்னே தெரியல. இப்போ எனக்கு பாட்டி சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன்பான்றாங்க. புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் நோ ஐடியா. சரி, ஓகே, நம்ம தலையெழுத்து இதுதான், நம்ம இதுதான் ஏஜ் குரூப்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுறது தான் நல்லது அப்படின்னு அடுத்த தடவை சார் வாலினி ஸ்ப்ரே, ஆர்த்ரிட்டிஸ், மூட்டை வலி, நீலகிரி தைலம்லாம் எழுதிட்டு போனால் அன்றைக்கெல்லாம் 16-18 வயசு பசங்க. அதனால தான் நான் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை எப்பயுமே. கலந்து எழுதிடுறது மேடம். 2 அடல்ட் ஜோக்கு, 2 கல்யாணங்கள் என்ன நடக்கும் பார்த்துருக்கீங்களா, 2 குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள், இப்படி கலந்து எடுத்துகிட்டு போனேன் சார் ஒரு ஷோக்கு. பர்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே ஒவ்வொருத்தரும் வந்து திட்டுறாங்க சார். சின்ன பையன் உடனே என்ன கல்யாண ஜோக் பூமர் மாதிரி அடிக்கிறீங்க. சரி, வயசானவங்களாம் வந்து என்னப்பா அடல் ஜோக்லாம் அடிக்கிறா, இது நம்பி ஒன்று ஷோக்கு வந்தமேப்பா அப்படின்னு. என்ன பண்ணுறேன்னே தெரியல மேடம் எனக்கு. ஆனால் பெங்களூர் ரொம்ப பிடிக்கும் சார். ஐ லவ் பெங்களூர். சீரியஸாக எனக்கு வந்து மை ஃபேவரட் சிட்டி டு கம் டு பர்ஃபார்மே கிடையாது, வர்றதுக்கே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் பெங்களூர் வந்தப்போ அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பார் சார், வேண்டான்னு தள்ளி போனால் அடுத்த ஒரு பப்பு, கண்ட்ரோலாக இருக்கலான்னா அடுத்த ஒரு ரெஸ்டோ பார், அப்புறம் இன்னொரு பப்பு, அதுக்கப்புறம் தான் சார் வேறு கடை வருது. என்னன்னு நல்லா ஊற்று பார்த்தா லிக்கர் ஷாப். அதே தான்டா திரும்ப அப்படின்னு. கூகுள் மேப்பில் லிக்கர் ஷாப் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணால் யூ ஹவ் அரைவ்டுன்னு காட்டுது. ஏண்டா பெங்களூரில் வந்து சரக்க தேடுறியா மேப்பில் போட்டு, கழுத்தை திருப்புடா அப்படின்னு. தெரியுதா 10, இப்படி திரும்ப 10. இப்படி ஒரு சரக்கு சிட்டியை நான் பார்த்ததே இல்லைங்க. இது எப்படின்னா சார், இந்த காட் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெங்களூரை பொறுத்த வரைக்கும் உங்கள் லிக்கர் தான் சார் காடு. ஏன்னா லிக்கர் எவ்ரிவேர் சார். இங்கே வந்து டீ டோட்டலாக இருக்காருன்னா அவன் ஏத்திஸ்ட் சார். அவன் ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் த கல்ச்சர், பெங்களூர் கல்ச்சர். சரக்கும் காடும் ஒன்று தான் சார். என்ன எண்ட் அப்படியே ஹெவனுக்கு போகணும், அவ்வளோதானே, ஈஸியாக போகலாம். எஃபர்ட் போட்டு டெய்லி போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு என்னங்க பேசுகிறீங்க, விஷயம் தெரியாதவங்களா இருக்கீங்களா நீங்களாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு இது மாதிரி ட்ரிங்கிங்லாம் எனக்கு ஓகே தான், சில், இட்ஸ் ஃபைன். அடிக்கனா அடிங்க, அடிக்கலன்னா அடிக்கல, எனக்கு ஓகே தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்கிங் எனக்கு கடுப்பாகும். ஏன்னா அவன்லாம் தனித்தனியாக இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. ஒரு குரூப்பாக சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரிங்கர்ஸ்லாம் சேர்ந்து சார், அதாவது அவங்களாம் எதுக்கு சேர்ந்து ட்ரிப்லாம் போவாங்க சார். அவங்களாம் ஜென்மத்தில் ட்ரிப்பே போகக்கூடாது சார். எங்கே ட்ரிப் போனாலும் சரி சார், டெல்லி போனாலும் சரி, பாம்பே போனாலும் சரி, காஷ்மீர் போனாலும் சரி, குளுமணாலி போனாலும் சரி, இறங்கின உடனே ப்ரோ பார் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு அங்கே போய் ஒரு சரக்கு வாங்குறது, ரூமை புக் பண்ணுறது, ரூமில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது. ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்பி வந்தால் ஊர் எப்படி இருந்துச்சுன்னு கூட அவங்கள்ட்ட கேட்க முடியாது. ப்ளூ கலர் சவுரி நல்லா இருந்துச்சு, ஏன்னா அந்த 4 செவத்தை தாண்டி அவன் எதுவுமே பார்க்கல. அவனை எங்கே வேணால் கூட்டுப்பாங்க, எங்கே வேணாம். அவனை ஒரு நயகரா ஃபால்ஸு கூட்டுப்பாங்க. மச்சான் தண்ணி பட்டா தெளிஞ்சிரும், நம்ம அப்படியே சைடில் போய் அங்கே ஒரு ஷேடியாக ஒரு பிளேஸில் இருக்குது, அங்கே உட்காந்து அடிக்கலாம்டா, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவனை ஒரு டிபெட்டியன் மொனாஸ்டிக் கூட்டுப்பாங்க. டிபெட்டியன் மொனாஸ்டிக் உள்ளே போனா ப்ரோ ஓல்டு மார்க் இருக்கா, என்ன மச்சான் இவன் ஓல்டு மாங்க் கேட்டது மொட்டை தலையும் ஒருத்தன் வர்றான். எது மாங்கா ஸ்டஃப் செல் பண்ணுவியா மாட்டியா? டேய் இவன் ஃபெராரி கூட செல் பண்ணுவான், ஸ்டஃப் செல் பண்ண மாட்டேன். அதாவது இங்கே எனக்கு என்ன இந்த ஷோவில் பண்ணுறதுல வந்து எனக்கு எல்லாமே செம வைப்பாக இருக்குது, இங்கே ஜாலியாக இருக்குது. இந்த ஒரு பையன் மட்டும்தான் ஒரே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒரு ஜோக் முடிஞ்சால் ஒன்றா அவன் ஒரு ஜோக் சொல்கிறான்,
இல்லைனா அவங்க அம்மாவா நீங்கள்? அவன் திரும்பி அம்மா இது எனக்கு புரிஞ்சிருச்சுமா அப்படின்னு. அவங்க அம்மா பதறாங்க, ஐயோ இதெல்லாம் ஏன்டா அவனுக்கு புரிஞ்சுது, அவனே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். மேடம் சாரி மேடம், கஷ்டமாக இருக்கா மேடம். பெங்களூரில் வளர்த்தா அப்படி தான் மேடம் வளருவாங்க. சென்னையில் நினச்சா கூட ஒன்றால் முடியாதுடா. சார் எனக்கு வந்துட்டு எனக்கு இப்போ 30 ஆயிடுச்சு ஓகேங்களா, ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. என்ன அவ்வளோதானவா? ஏன்னா நீ பையன் தேடிட்டு இருக்கியா? மேட்ரிமோனியில் 30 இயர் ஓல்டு கைன்னு தேடிட்டு இருந்தேன். கரெக்டாக நீ வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னு. பேக்கெட்டில் தாலி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இவன் கட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பி ஓட போகிறேன் மேடம். நான் ஒரே பதட்டமாக இருக்கு எனக்கு. இங்கே வந்துட்டு நான் அந்த 30 இயர்ஸ் ஆச்சுன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஃபேஷன் டிவின்னு ஒன்று இருந்துச்சு. யாருக்கா தெரியுமா? எல்லாம் அவங்கவுங்க அம்மாவை பார்க்குறாங்க இப்போ. அவங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க. இதை சொல்லலாமா? அந்த டைமில் தானே கொஞ்சம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுவியா அப்படி. ஃபேஷன் டிவி இருந்துச்சு இல்லையா, அது வந்து மாடல்ஸ்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெரைட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரேம்ப் வாக் பண்ணுவாங்க. அது பெங்களூர் வந்தப்புறம் தெரியும் அது பேர் பிரிகேட் ரோடு அப்படின்னு. வாட்டர் ரோடு சார். உலகத்தில் எவ்வளோ அழகான ரோடை பார்த்துருக்கீங்க, இப்படி ஒரு ரோடை பார்த்ததே இல்லைடா. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்காங்க. அது ஆக்சுவலாக நான் என் சின்ன பசங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். 22, 21 எல்லா குரூப்பும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு பாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்த சர்ச் ஸ்ட்ரீட் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஏதோ தெய்வீகமான இடம் நினச்சிட்டேன். ஒரு 10 பேர் சொன்ன உடனே ஓ நீங்கள் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா அப்படின்னு. நான் என்னென்ன பேசுகிறீங்க, எல்லாம் செம்ம பொண்ணுங்கண்ணா, சூப்பராக இருப்பாங்கண்ணா. அவர் சர்ச்சைஸ் பண்ணும்போது வெரி ட்ரூ ஆனஸ்ட்லி, பெங்களூர் வெல்டன் கிரேட். ஆனால் சர்ச் ஸ்ட்ரீட் மாதிரி இடத்துக்குலாம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் என்ட்ரி சார்ஜ் பண்ணலாம். ஆம்பளைங்க உள்ளே வரணும்னா ஸ்பெஷல் சார்ஜ் கட்டி தான்டா உள்ளே வரணும். ஏன்டா பப்புக்கு போகிறதுக்குன்னா இதுக்கு நீ கட்டுறா, இது எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் எனக்கு. உனக்கு எவ்ரி நைட் இஸ் லேடிஸ் நைட்றாங்க அப்படின்னு. எனக்கு இப்போ பிடிக்குதுடா, பெங்களூர் பிடிக்குது. ஆனால் எனக்கு பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்து நான் என்ஜாய் பண்ணி கிளைமேட் வெதர் உங்கள் டிராஃபிக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன்டா ஆக்சுவலாக. ஏன்னா கேப்லாம் புக் பண்ணால் சூப்பராக பாட்டு போடுறான்டா. இப்போ வர்ற வழியில் சார் கேபில் தான் வந்தேன். வந்து ஒரு பாட்டு போட்டுட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன கோரிக்கை அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக தரணும்? இல்லை சார் விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க சார். கண்டிப்பாக சார் போட்டுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் ஆக்சுவலி பாதி அமௌண்ட் கொடுங்க போதுங்கிற அளவுக்கு சார் நீங்கள் விஜய் ஃபேன் கேட்டால் கிடையாது சார். ஒரு கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு ஒருத்தர் இறங்கி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக வெரிஃபை பண்ணுறாரு சார். கேட்டு வாங்கி காட்டினேன் சார் நான். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஸோ ஃப்ரெண்ட்லி டிரைவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெங்களூர். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பேற்ற விஷயம் என்னென்னா, இந்த விளாக்ஸ்னு பண்ணுறாங்க உங்கள் ஊரில். எனக்கு தெரிஞ்சு அதை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தால் எந்த ஏரியா பார்க்கணுமோ நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் வந்து சொல்ல தேவையில்ல. இது வந்து பாருங்கள், அதில் இந்த வாக்ஸ் பாப் பண்ணுறாங்களே சார், இவங்கெல்லாம் யார், எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மனுஷங்களை நான் ஏன் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. வாக்ஸ் பாப் பண்ணி ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து உனக்கு வரப்போகிற பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்டுக்கு என்ன சேலரி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 30 lakhs per month அப்படின்னு முடிச்சா சார். சார் ஃபஸ்ட் ஹார்ட் அட்டாக் சார். இந்த வயசுலேயே வந்துருச்சு சார் எனக்கு. சார் ஒரு ஆன்செஸ்ட்ரல் லேண்டு சார், அதோட ரேட் 30 lakhs சார். நீ லேண்டு கூட கிடையாதுமா, யூ ஹவ் பிகம் த ரியல் எஸ்டேட். அதுவும் இந்த எனக்கு அது பரவாயில்ல. எனக்கு என்னென்னா இந்த ஒரு பொடி தோசை அவ்வளோ ஹைப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு தோசை உள்ள பொடி, இவ்வளோ தான் பொடி தோசை. ஓ மை காட், திஸ் தோசை இஸ் ஸோ டெலிஷியஸ். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து ஆர்கேசமாவில் நீங்கள் அப்படியே வாவ் திஸ் போ யூ ஹாவ் டு ட்ரை திஸ் அப்படின்னு. இந்த எனக்கு புரியல சார். எந்த இடத்துல போட்டாலும் உங்கள் ஊரில் இந்த விளாக் பண்ணுறவங்களாம் சேர்ந்து 5 must go to places if you visit பெங்களூர். மஸ்ட் கோவா? நான் போயே ஆகணுமா? உங்கள் ஊருக்கு வந்து நான் போகக்கூடாது. இங்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு வரேன், ஏன் கல்யாணத்துக்கு அப்பயும் மாஸ்டர், ஃபியூனரலுக்கு வரேன்டா, ஒரு பணத்தோடய நான் போகணுமாடா உல்சூர் லேக்குக்கு. எனக்கு கோவமே என்னென்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு போட்டு ஒரு லேக்கை இன்க்ளூட் பண்ணதான். பாருங்கள், லேக்குங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது ஃபஸ்ட்டு.
லேக்குங்கிறது தண்ணி, அதுவும் ஸ்டாக்னன்ட் வாட்டர். அதாவது அது நகரக்கூட நகராது. சென்னையில் பீச் இருக்குது, அட்லீஸ்ட் ஐ எம் ஓகே வித் பீச்சஸ். ஏன்னா நகருது போயின்னா இந்த கடல் மாதா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஏன்னா லைக் பீச்சுங்கிறது பம்புள் மாதிரி, ஷீ மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ். அப்படி நம்மளை நோக்கி அப்படி வரும். ஒரு ஒர்க்கு போடுற, ஓகே அப்படி வேவ்ஸ்லாம் பண்ணுறேன், சரி நான் வர்றேன். இது லேசி வாட்டர், இது லேக்கு ஒன்றுமே கம்முன்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுனா போட்டிங் போகலாமேங்க அப்படின்னு. எது போட்டிங் போகலாம்? போட்டிங்கில் என்ன போட்டிங் போய் என்ன பண்ணுறதா? நேச்சர் அங்கே நேச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட் ஆர்டிஃபிஷியல். நீ சுற்றி தான் நேச்சரில், அப்போ நீ ஸ்விம் பண்ணு, அப்படி நீந்திப்போ, அப்படியே புழுக் 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 புழுக்குன்னு பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு அது பிடிக்காது நேச்சர். உனக்கு டிவி போட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஏசி மாட்டி சோஃபாவில் உட்காந்து சும்மா சில்லாக உட்காந்து பார்க்கணும். கரெக்டாக? பேசிக்கலி யூ ஆர் த லேக். நீ ஒரு லேசி வாட்டர். அது என்ன லேக் என்ன ஸ்பெஷலாக சன்ரைஸ் சன்செட் பார்க்கலாமா சார்? எனக்கு யாராவது இந்த சன்ரைஸ் சன்செட் பார்க்கறது இன்ட்ரெஸ்டான ஆள் இருக்கீங்களா? யார்? நீங்கள் ஏன் தனியாக ஒதுங்கி உட்காந்துருக்கீங்க? இந்த ஊரை விட்ட ஒதுக்கி வச்ச மாதிரி. லேட் கம்மரா? ஓ, பனிஷ்மெண்ட்டா உங்களுக்கு? அப்போ சார் அப்போ வெளியே உட்காந்துருங்க சார் போய். இது எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரியே ஃபீல் ஆகலை அப்படின்னு. என்னை மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார், என்ன சன்ரைஸ் சன்செட் உங்களுக்கு என்ன அப்படி நல்லா இருக்குது? சார் ஒரே ஒரு சன் தான் சார், ஒரு சன், ஒரு மூணு, ஒரு ரஜினிகாந்த் தான் சார் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம். சம்மந்தமே நான் வந்து ஒவ்வொரு தடவை அந்த சன் ரைஸ் ஆகும்போது வேறு வேறு சார். ஒரு சன் தான், அதில் ஷூராக இருக்கீங்களே? இந்த ஃப்ளாட் எர்த்தர்ஸ் மாதிரி வேறு சன் நீங்கள் நினைக்கல. சன்ரைஸா சன் செட்டா சார்? என்ன ஒரே சன்ரைஸ் ஒரே சார்? டே நான் டெய்லி படுத்து எழுந்திருக்கேன், யாரும் நீ பார்க்க வரதில்லையே. அதே சார் சார் அதுவும் ரெட் கலர் பால், என்ன அதில் என்ன பார்க்குறீங்க? உங்களை பார்த்தா கடுப்பால, டெய்லி டிராஃபிக் சிக்னல் பார்க்குறீங்களே, நகர முடியாமல் தான் நிற்கிறீங்க. இந்த கர்மத்தை பார்த்து எப்படியா நிற்கிறீங்க? ஆனால் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போட்டேன் சார். எனக்கு வந்துட்டு ஃபிட் ஆகணும்னு ஆசை, ஆனால் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்காது. வேலை செய்யாமல் இழைச்சி பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கணும் தான் சார் என்னோடய ஆசையை. எல்லாருக்கும் இருக்கலைங்க மேடம். எனக்கு என்ன ஒரே மன கஷ்டம்னா, மேடம் மட்டும்தான் எங்களோட பயங்கரமாக ரிலேட் ஆகிறாங்க. ஒவ்வொரு ஜோக்கு என்னை மாதிரியே இருக்கப்பா நீ அப்படி ஒரு தாய். பட் ஃபைன் மேடம், இட்ஸ் ஓகே, ஐ வில் ஹேண்டில் இட். என்னென்னா இந்த யோகா கிளாஸ்லாம் ஒன்று போகலான்னு நினச்சேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வேணால் ஒரு ட்ரையல் கிளாஸு தான் சார் என்ரோல் பண்ணேன். சும்மா ஒரு நாள் போகலாம் அப்படின்னு போனேன். போயிட்டு ஸ்டார்ட் பண்ணால் மூச்சை இழுங்க, மூச்சை லெஃப்டில் இழுங்க, ரைட்டில் விடுங்க, ரைட்டில் இழுங்க, ரைட்லேயே விடுங்க. அந்த கேப்பில் என்னை சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறான். லெஃப்ட் ரைட் ரைட்டில் மூக்காலே என்னை மார்ச் பாஸ் பண்ண வைக்கிறான் சார். இழுக்கும் போது எனக்கு இது லெஃப்டா ரைட்டா? இது கிட்டத்தட்ட நான் இவ்வளோ காற்று இழுத்தது இல்லை சார் அன்றைக்கி. அப்போ போட்டேன் சார் வெயிட்டை, ஊதிட்டேன் சார் மூச்சு எழுத்தேன். ஏன்னா நான் வந்து ஸ்கூலெல்லாம் காலில் மார்ச் பாஸ் பண்ண சொன்னாலே லெஃப்ட்டுக்கு ரைட்டு வைப்பேன், ரைட்டுக்கு லெஃப்ட் வைப்பேன். எனக்கு பயம் என்ன எடுத்து மூக்காலே அபோட்டன் பண்ண சொல்லுவானே என்னைய. இந்த சீகல் பென்குயின் மாதிரி ஆயிரணும் அப்படின்னு. டால்ஃபின்லாம் அப்படியே போன்ஸ் பண்ணும்ல பால், அந்த மாதிரி ஆயிடுவோன்னு பயமாயிருச்சு. ஆனால் அதை விட்டேன் மேடம். அதுக்கப்புறம் ஃபுல் கிளாஸ்லாம் போகல. ஏன்னா அதுக்கப்புறம் ஆசனாஸ் தொடங்குதுன்னு போட்டாங்க மேடம். எனக்கு ஆசனாஸ்னால் பயம் மேடம். ஐயோ, ஏன்னா அது இந்த ப்ரௌசரில் போட்டிருப்பான்ல என்னெல்லாம் ஆசனா இருக்குன்னு. ஒவ்வொரு போஸும் மிரட்டுறாங்க சார். சார் அதாவது உடம்பை மடித்து ஆரிகேமி பண்ணுறாங்க சார். திடீர்னு இப்படி மடித்து ஏதோ மடித்து இப்படி ஒருத்தர் நின்றுருக்கா சார். பின்னாடி பற்ற வச்சா பறந்துருவாளா என்னன்னு தெரியல எனக்கு. ஐம் a human rocket அந்த மாதிரி. If I was a car I would be a convertible அந்த மாதிரி. என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார். இதெல்லாம் எப்படி பண்ண முடியுங்கிறதே எனக்கு ஒரு போஸை பார்த்தா சார் ரொம்ப பயந்து போனேன். ஏன்னா இந்த காலை தூக்கி சார் இங்கே போட்டு கழுத்தில் இந்த பக்கம் வந்துருச்சு சார். இந்த காலை தூக்கி இங்கே போட்டு கழுத்துக்கு இந்த பக்கம் வந்துருச்சு சார். உக்காந்துருக்கான். டேய் எப்படா உட்காந்துருக்க? இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்.
2 காலையும் சேர்த்து பிடிச்சா சூட் கேஸ் மாதிரி அவனை தூக்கிட்டு போயிடலாம். ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் as a suitcase. அவனுக்குலாம் ஃப்ளைட்டில் போய் லெக் ரூம் கிடைக்கலன்னா பிரச்சனையே இல்லை. இண்டிகோவது குண்டிகோவது போடா. முட்டி தட்டுனா காலை இந்த காலத்துக்கு இங்கே போடு, இந்த காலத்துக்கு இங்கே போடு, லெஃப்ட்ல ரைட்ல விடு. மிரட்டுறாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னா யோகாக்காரங்களாம் இதை பார்த்து டென்ஷன் ஆகிட போகிறாங்க. அவன் யோகா பண்ணுறதே டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தான். அவன் வந்து நீ அடிக்க வந்தான்னா நீ யோகாவே ஒழுங்காக பண்ணல, நீ இதுல யோகா கஃபண்டாரன்னு அவனை செருப்பால் அடிப்பேன் நான். என்னமோ பைத்தியகாரத்தனமாக இருக்குது சார் எல்லாம். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் சார். அவ்வளோதான் சார். நான் இப்படி பேசுகிற ஆள் தான். நான் உங்களுக்கு அழகாலாம் பிடிக்க மாட்டேன். இஷ்டத்துக்கு எதையா பேசி எங்கேயா முடிச்சு நான் போயிடுவேன். திடீர்னு வேற ஆள் நிற்பாங்க, அவர் எங்கேயும் நல்லா பேசிட்டு இருந்தார், அவர் காணும் அப்படி. நீங்களாம் வந்து நான் வந்து லைவ்லேயே கோஸ்ட் பண்ணுவேன். நான் கோஸ்டிங் லைவ் அந்த மாதிரி. என்னன்னா மேடம் என்னது நேற்று ஜோக்குன்னு நினைக்கிறேன். இது அவங்க ஹஸ்பண்ட் நேற்று கிச்சனில் வந்து என்ன தோசை ஏதோ ஜோக் அடிச்சிருக்காரு. அதுக்கு இப்போ தான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் 13ஆம் தேதி என் ஜோக் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஐடிலலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கரண்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வந்துட்டு பயமாக இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏஐ வந்து எங்கே என்னை ரீப்ளேஸ் பண்ணிடுமோன்னு பயமாக இருக்குது. எப்படி ஏஐ வந்து இவனை ரீப்ளேஸ் பண்ணிடுமோன்னு பயமாக இருக்கான் அவனுக்கு. இவன் ஆஃபீஸில் ஒர்க்கே பண்ண மாட்டான் சார். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கான். அவைலபிள் காட்டுறது மட்டும்தான் அவன் வேலையே. இதுக்கு கூட அவனை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணணும். அவங்க மேனேஜருக்கே இவன் அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கிறது அவருக்கு ஞாபகம் இருக்காது. பாதி நேரம் பார்க்கும்போது ஏய் நீ எனக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கல அப்படின்னு அவரே அவனை சர்ப்ரைஸாக பார்ப்பார். உன்னே ஏஐ எனக்கு என்னன்னா ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை ரீப்ளேஸ் பண்ணும்? நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். இவனுக்கு அறிவே கிடையாது. ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் டம்னஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உன்னை ரீப்ளேஸ் பண்ணும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உன்னை ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்க, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் மிகப்பெரிய அசிங்கம். அன்னைக்கு ChatGPT செல்ஃப் டிஸ்ட்ரக்டட்னு உனக்கு ஒரு நியூஸில் வரும், நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம் உன்னை ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னு அப்படின்னு. எனிவேஸ் தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பொறுமையாக கேட்டீங்க.